வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் குரு வணக்கம் அடியேன் பாடுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. பாட வாய்ப்பு இருக்குதுங்களா உங்களுக்கு? அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி குண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடியை எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைத்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தென்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன் ஐயா. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழி நடத்திய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி
அருளொளி ராசாராம் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வணக்கம். தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் தெய்வம், பிரபஞ்சம், பொருள் இதை பற்றிய பல கவிதைகளின் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆனந்த அனுபவம் என்ற தலைப்பிலே உள்ள கவி. கற்புலனால் காணுகின்ற பொருட்களோடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வ மையம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வம் மையம், அகம் பரத்தில் வயமாகும், அனுபவம் பேரின்பமாகும், அக்ஷரங்கள் கொண்டு எழுத முடியாத இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனமன்றோ. ஆண் அந்தம் ஆனந்தம். ஆண் என்றால் மனிதன், அந்தம் என்றால் முடிவு. இந்த மனம் என்ற இயக்கத்தை மையமாக கொண்ட ஒரு திருவடிவம்தான் மனிதன். மனதை மையப்படுத்தித்தான் மனிதன் என்ற சொல்லே வந்தது. எனவே மனதின் அந்தம் அறிவு, பேரறிவு. அந்த பேரறிவிலே துய்ப்பது பேரின்பம். அதுதான் ஆனந்தம் என்று சொல்வார்கள். இந்த ஆனந்தத்தை அவ்வளவு எளிதில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டிவிடுகிறதா, அல்லது எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிட்டுகிறதா என்றால் இல்லை என்பதுதான் பதில். மிக பெரும் பேரு இந்த ஆனந்த அனுபவத்தை பெறுவது. அப்படி அந்த பேரின்பத்தில் 48 நிமிஷம் நிலைத்து விட்டால் அவன் ஞானியாகிறான் என்கிறார் ஓஷோ. அது என்ன கணக்கு அப்படின்னா, அது அப்படித்தான். எப்படி 100 டிகிரி தண்ணி கொதிக்குது இல்லை, ஏன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் 48 நிமிடங்கள் நிலைத்து விட்டால் நீ ஞானியாகிறாய் என்றார் ஓஷோ. சரி, கற்புலனால் காணுகின்ற பொருட்களோடே, கண்களால் நாம் பார்க்கக்கூடிய எத்தனை எத்தனை பொருட்கள், கருத்தூன்றி விண் அறிந்து அத்தனை பொருட்களும் எதனால் ஆனவை? எண்ணற்ற பொருட்களை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்களை பார்க்கிறோம். இவை எல்லாமே எங்கே இருந்து வந்தன, இவற்றுக்கு மூலம் எங்கே என்று சிந்திப்பவர்களே மிக குறைவுதான். எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது தானே, தெரியாதா அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர, உண்மையிலேயே ஆராய்ச்சி மனப்பான்மையோடு இதற்கு மூலம் என்ன, எங்கிருந்து நாம் வந்தோம் என்ற ஒரு சிந்தனை உள்ளவர்கள் தான் உண்மையான ஆன்மீகத்தை நாடுகின்றார்கள். எனவே கருத்து ஊன்றி சிந்தனை, மனசு அதில் லயமாகணும். பார்க்கின்ற பொருட்களோடு எது உள்ள இருக்கிறது. அதாவது மகாகவி பாரதியார் என்ன சொல்வார்னா, ஊர்வன பரப்பன ஜட பொருட்கள் அனைத்தும் தெய்வமே. முடிக்கிறார் பாருங்க.
இந்த எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் என்னார். எழுத்தாக இருக்கிறது இதுவும் தெய்வம்தான். இது எழுதியது எழுதுகோள், அதுவும் தெய்வம்தான். அப்போ எழுத்து எழுதுகோள் இதிலேயே ஒரு இறை தத்துவம் அடங்கி போகிறது. எழுதுகோள் என்ற இறைவன், எழுத்து என்ற படைப்புகள். எழுதுகோள் இல்லாமல் எழுத்து வெளிப்படுமா? அதுபோல் எல்லாவற்றுக்கும் மூல பொருள் ஒன்று இல்லாமல் எதுவுமே வரவில்லை என்ற கருத்துல எந்த மதமும் மறை நூலும் பேதப்படவே இல்லை. அப்ப எல்லாவற்றுக்கும் மூலம் ஒன்று உண்டு என்பதிலே குழப்பமே கிடையாது. எங்கே குழப்பம் வருகிறது என்றால், கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா? கோழின்னு சொன்னப்ப முட்டை இல்லாம கோழி எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. முட்டைன்னு சொன்னா கோழி இல்லாம முட்டை எப்படி வரும்னு கேட்பாங்க. கண்ணன் சொன்னார், கண்மணி பாப்பா, கோழி பிறந்தது முட்டையில் தான் என்று சொன்னது தப்பா? கோழி பிறந்தது முட்டையில் தான் என்று சொன்னது தப்பா? அவர் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டார், முட்டையில தான் கோழி வந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப இன்னும் ஆராய்ந்து போனால், இலங்கை ஜெயராஜா கூட சொல்லுவார், இதை சொல்லிட்டு இதுக்கு பதில் சொன்னா 1 லட்சம் ரூபாய் நான் தரேன்னு சொன்னார். ஒரு ஆடியோ நான் கேட்டேன். அப்போ ஏன் இதுக்கு பதில் தெரிவதில்லை என்றால், பரிணாமம் தெரியாமல் பதில் தெரியாது. பிரபஞ்ச உயிரின வரலாறு எப்படி என்பது தெரியாமல் கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததான்னு சொல்ல முடியாது. அப்ப வேதாத்திரம் சொல்லுகின்ற கருத்து என்ன என்றால், கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி என்று விஞ்ஞானம் சொல்லுகின்ற அதே கருத்து தான். 2 சார்புள்ள வேறுபட்ட ஜீவன்கள். அது இப்ப இன்றைக்கும் இந்த ஒட்டு வகை சொல்றாங்க பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஆப்பிள் வைப்பாங்க. அதை அறுத்து வச்சிங்கன்னா 2 நாள் ஆனாலும் அது கருக்கவே கருக்காது, ப்ரௌனிஷா மாறணும். அதுலேயே நம்ம ஊர்ல விளைந்த காஷ்மீர் ஆப்பிள் இருக்கு, அது வெட்டவே நிறம் மாறி போகும். அப்ப என்ன அர்த்தம்? அதுல இரும்பு சத்து இருந்தால் ஆக்சிடைஸ் ஆகி பழுப்பாகும், துரு நிறமாக பழுப்பாகும். வெட்டி வச்சும் அது வெள்ளையாக இருக்குன்னு சொன்னா அது வெறும் ஆப்பிள் பெரி காய். அதுக்கு அவ்வளவு வேலை கொடுக்கணும் அவசியமே இல்லை, அது இரும்பு சத்தே கிடையாது. சரி, இப்போ இதை ஒரு மாம்பழத்தோடவோ வேறோட கிராஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஓரளவுக்கு நெருங்கிய உயிரினங்கள் இணைகின்ற போதுதான் ஒரு புதிய வகை உயிரினம் அதிலிருந்து வருமே தவிர முற்றிலும் வேறுபட்ட இனங்களிலிருந்து ஒன்று வராது, அதில் கிராஸ் ஆகாது. அது போல ஒரு வகை பறவை இன்னொரு வகை பறவை இரண்டும் இணைந்தது, கருவுற்றது, முட்டை வந்தது, அடைகாத்தது, வெளிப்பட்டது கோழி மாதிரி இருந்தது. அதுக்கு நம்ம கோழின்னு நாம பேர் வச்சோம். அந்த பறவையா பேர் வச்சது? நான் தான் பேத்தேன், நான் தான் பேர் வைக்கணும்னு. அது தெரியாது இல்லையா? அதுபோல் விதை இல்லாமல் செடி இல்லை, ஸோ முட்டை இல்லாமல் சந்ததி இல்லை. மனிதனுக்கும் கருமுட்டை தானே, தாயின் கருப்பையில கருமுட்டை தானே சொல்றோம். எனவே கற்புலனால் காணுகின்ற பொருட்கள் ஊடே கருத்து ஊன்றி விண் அறிந்து, எப்படி பஞ்ச பூதங்களுக்கு மூலம் விண் என்று சொல்கின்றோமோ, உயிர்களிலே ஒரு ஜீவனுக்கு மூலம் முட்டை என்று சொல்லுகின்றோமோ, அப்ப இவை 2 உயிரினங்களும் பஞ்சபூதங்களுக்கும் மூலப்பொருள் என்ன? அது பௌதிகமா இல்ல உயிரினமா என்றெல்லாம் கேள்வி எழுத்து சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தால்தான் அந்த மூலம் எப்படிப்பட்டது என்பது புரியும். எனவே கருத்தோன்றி விண் அறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது, பஞ்சபூதங்களாக வந்ததும் அதுவேதான், ஜீவன்களாக வந்ததும் அதுவேதான். அப்ப எப்படி அவ்வளவு தன்மைகள் அதற்குள் இருந்தது என்று ஆராய்ந்து பார்த்த ஒரு முதல் ஞானி அவதான் சொன்னார், அகோரம், தத்புருஷம், ஈசானம், சத்யோஜாத்தம்
வாமதேவம், அதோமுகம் அல்லது திருவர்தனம். இந்த 6 பண்புகள் அந்த ஆதி சிவத்திலே அடங்கியிருக்கிறது என்று சொன்ன முதல் ஞானி. அதை தொடர்ந்து வந்த ஞான பரம்பரை, மற்ற ஞானிகள் பெயரிலே மதங்கள் தோன்றிய போதும் அவர்கள் எழுதிய மறை நூல்களிலே கருத்து மாறுபட்டதான்னா இல்லை. எல்லா இடத்திலும் மூலப்பொருள் இறைவன் தான் என்பது மாற்று கருத்தே கிடையாது. எனவே உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது, பொருள் என்பது நாம் பார்க்கின்ற தோற்றங்கள், பரம்பொருள், இந்த பொருளுக்கெல்லாம் மூலப்பொருள் அது பரம்பொருள், மெய்ப்பொருள், உட்பொருள். எனவே உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், விஸ்வரூப தரிசனம். என்ன சொல்லப்படுகிறது கீதையில என்றால், எல்லாம் எனக்குள் அடக்கம். யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு விலகுவதில்லை, நானும் அவனை விட்டு நீங்குவதில்லை. இதே கருத்து பைபிள்ல வரும். உம்முடையவைகள் யாவும் எம்முடையவைகள், எம்முடையவை யாவும் உம்முடையவைகள், அவைகளிலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்கிறது பைபிள். உன்னோடதெல்லாம் என்னோடது, என்னோடது எல்லாமே உனக்கு சொந்தம். தெரிஞ்சுக்கிட்டா அது ஒரு சிறப்பு, தெய்வீகம், பேரின்பம், ஆனந்த அனுபவம். அப்படி உலகங்கள் தெய்வமயம், எல்லாமே இறைவை தவிர கிடையாது. சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுற்றி சொல்லும். நாமவும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற அனைத்துமே சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுற்றி சொல்லும். அதை அறிந்து விட்டால் இப்ப எது உயர்வு தாழ்வு ஒண்ணுமே இருக்காது, பேதம் எல்லாமே ஒன்றுதான். வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான். எப்படி கண்கள் 2 என்றாலும் காட்சி ஒன்றாக பார்க்கிறோமோ, அதே போல வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான். அதனால் உலகங்கள் அனைத்துமே தெய்வமயம், விஸ்வரூபம். அதை உணர்ந்த ஞானிகளுக்கு பேர் தான், ராமாயணத்தை தந்த ஞானிக்கு என்ன பேருங்க? அவருடைய உண்மை பெயர் என்னன்னு தெரியாது. நாம வைத்து கொண்ட பெயர் தான் வால்மீகி. வான் என்றால் இந்த உலகம், பிரபஞ்சம். மீகி என்றால் அதன் மீது அனைத்துமாக ஏகமாக பரவிருப்பது. வான்மீகி என்றால் பிரபஞ்சம், பிரபஞ்ச அறிவு, மெய்ப்பொருள் அறிவு பெற்ற மகான் என்ற அர்த்தம். ஆனா அவரையும் பேதப்படுத்துறாங்க பாருங்களேன். வியாசரே வியாச பகவான் அப்படின்றோம், வால்மீகி அப்படி சொல்லலையே, வால்மீகி மகரிஷின்னு தான் சொல்றாங்க. ஏன் பகவான் சொன்ன என்ன குறைஞ்சிட்டு போயிடும்? மகாபாரதத்துக்கு சளைத்ததா ராமாயணம்? இல்லையே. ஒவ்வொரு கதாபாத்திரம், ஒவ்வொரு காட்சி எவ்வளவு தத்ரூபமான தத்துவங்கள். ரெண்டுமே சமந்தஸ்து தான். இதனுடைய தழுவல் தான் கந்த புராணம். ராமாயணத்தின் தழுவல் தான் கந்த புராணம். இது சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம், ராமாயணம் மகாபாரதம். உடனே சைவர்கள் பார்த்தாங்க, நாமளும் எழுதி வைக்கலாமேன்னு கந்த புராணம் எழுதிட்டாங்க. அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் ஒரு வித்தியாசம் என்ன? மூன்று வில்லன் கதாபாத்திரங்கள் மிக அற்புதம். 3 வில்லன் கதாபாத்திரங்கள் மிக அற்புதம். எப்படி இந்த ஆனந்த அனுபவத்தோடு தொடர்பு கொள்வது பாருங்க. ராமாயணத்தின் வில்லன் ராவணன், சொன்னாலும் கேட்காத ஆணவம், அடமண்ட் ஈகோ. திருந்த விரும்பி தோற்று போன ஆணவம் துரியோதனன், மகாபாரதம்.
திருந்த விரும்பி திருந்தி முருகனோடு ஐக்கியமானவன் சூரபத்மன். அதான் சைவசித்தாந்தத்தினுடைய பெருமை. அவன் வென்று விட்டான். அதனால் முருகனை வணங்குகின்ற எல்லோரும் சேவற்கொடி மயில்வாகனம் என்ற சூரனையும் சேர்த்தே வணங்குகிறார்கள். அப்போ யார் ஒருவன் இறைவனை உணர்ந்து ஆனந்த அனுபவத்தில் திளைக்கிறார்களோ அவர்கள் தெய்வத்துக்கு சமமாக வழிபாட்டுக்குரியவராகிறார்கள். அதைத்தான் மகன்ல கும்பிடுகிறோம். அதே போல வேத வியாசர். வேதம் என்றால் ரிக் யஜுர் சாம அதர்வன 4 வேதங்களா? வேதம் என்றால் இறைத்துகள். அதுதான் வேதான் என்று மகர்ஷி உடைய நினைவாக அந்த பெயரை வைத்தார்கள். கூஃபா கமிட்டின்னு ஒன்று இருந்தது ஒரு காலத்துல. அப்போ இந்த வேதத்தை பற்றி கீதை என்ன சொல்கிறது? யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. அது ஒரு புத்தகம் அல்ல, இறைத்துகள். யாண்டும் நிறைந்துள்ள வேதம், யக்ஞம் என்றால் இயக்கம், இயக்கத்தில் நிலை பெற்றுள்ளது. அப்போ எங்கும் நிறைந்த தன்மையை விளக்குகின்ற போது வேத வியாசர், இறைத்துகளாக எங்கும் நிறைந்திருக்கின்ற தன்மை வேத வியாசர். அப்படி இதெல்லாம் நாம வைத்துக் கொண்ட பெயர்கள் தான். அவங்க பேரை யாருமே எழுதி வைக்கல. அதே போல சித்தர் கதைன்னு பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஹம்பக். எந்த சித்தரும் தன்னை பற்றி சரித்திரம் எழுதி வைக்கல. சித்தம் போக்கு சிவம் போக்கும்பாங்க. இதெல்லாம் பின்னாடி இந்த பக்தி மார்க்க கதை எழுதுறவங்க எல்லாம் இதுக்கும் சேர்த்து கதை எழுதுவாங்க. சித்தரை பற்றி பேசணும்னா சித்தருடைய கவிதைகளை பற்றி தான் பேசணும். 3000 கவிதைகள் திருமூலருடைய கவிதைகள் மட்டுமே. அதை பற்றி நாம் பேசணும் சொன்னா 1500 மணி நேரம் ஆகும் குறைந்தபட்சம். அவ்வளவு செறிவான கருத்துக்கள். இதே போல 18 சித்தருடைய கவிதைகள். இதை எடுத்து விளக்கி சொல்லணும்னா ஆயுள் பத்தாது. அதனால அந்த கற்பனை கதைகள் எல்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்லை. சித்தர் என்றால் அவருடைய கவிதைகளைத்தான் நாம் பேசணும். ஏன்னா அவருடைய வரலாறு யாருக்குமே தெரியாது, அவங்க எழுதியும் வைக்கல. அவருடைய கவிதைகள் போட அப்படி எழுதி சொல்லி போவாங்க, செவத்தில் எழுதிச்சு போவாங்க. அதை பார்த்து யாரோ தொகுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க உருப்படி எழுதி வைக்க மாட்டாங்க. திருமூலர் ஒருத்தர் தான், பதஞ்சலி மகான் ஒருத்தர் தான் இது மாதிரி கவிதை எழுதி வைத்தவர்கள். இப்படி சித்தம் போக்கு சிவம் போக்கு இதெல்லாம் புரிந்து கொண்டால்தான் ஆனந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். வெறும் கற்பனை கதைகளை சொல்லி மக்களை அப்படியே பிரமிக்க வைக்கிறதுக்கு வேதத்திலும் தேவையில்லை. எனவே உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம். எத்தனை வகையான உயிர் இனங்கள்? 82 லட்சம் ஸ்பீசிஸ் உயிர் இனங்கள். ஒவ்வொரு இனத்திலையும் கோடிக்கணக்கான ஜீவன்கள். அதுல ஒரு இனம் தானே மனிதன். நம்ம எல்லாத்தையும் எனக்கே சொந்தம் நினைக்கிறேன். ஆனா 82 லட்சம் ஜீவராசிகளுக்கும் இதுதானே சொந்தம். அது நாம் ஒரு ஜீவன் தானே. இதுவே இதை நினைக்கிற போதுதான் அடக்கம் வரும், சாந்தம் வரும், அமைதி வரும், ஆனந்தமாக வாழ முடியும். நானே பெருசு நினைக்கிற வரைக்கும் நிம்மதியும் இருக்காது, நிறைவும் இருக்காது. அதனால்தான் சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் தென் சக்சஸ்ஃபுல் லைஃப். வெற்றி பெற்ற எல்லோருமே வாழ்க்கையில தோற்று போனவங்க தான். ஏன்னா ஒவ்வொன்றும் சாதிச்சாங்க, சமுதாயத்துக்கு அது வெற்றி. ஆனா தன் அளவிலே ஆத்ம அளவிலே தோத்து போனாங்களே இல்லையா? ஆத்மாவை அறியல, அப்ப வாழ்க்கை முழு பெறுவது இல்லை. அதனால் சாதனைகள் அது ஒரு வகை. ஆனா நிறைவு என்பதுதான் இயற்கை வகுத்த வகை. அப்படி உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம், அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். அகம் பரத்தில் லயமாகும் அனுபவங்கள் பேரின்பமாகும்.
அகம் பிரம்மாஸ்மி. அப்ப நம்முடைய அகமாக இருக்கின்ற ஜீவாத்மா பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பம். அதாவது அறிவுக்கு மறு பெயர் எத்தனையோ உண்டு. அதுல நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பெயர் என்ன என்றால் அறிவின் மறு பெயர் இன்பம். அறிவின் மறு பெயர் இன்பம். நாம் அந்த பகுத்தறிவு சிற்றறிவுன்னு சொல்றோம் பாருங்க. இந்த சிற்றறிவை கொண்டு புலன்கள் மூலமாக சுகப்படுகிறோம் இல்லையா? அந்த சுகத்தில என்ன சொல்றோம்? சிற்றின்பம் சொல்கின்றோம். அப்ப சிற்றறிவின் மூலமாக நாம் தூய்க்கின்ற அனைத்தும் சிற்றின்பங்கள் என்றால், பேரின்பத்தின் மூலம் தூய்ப்பது பேரின்பம் என்றால், அறிவின் மறுபெயர் இன்பம் தானே. அதனால் தத்புருஷ அறிவே தெய்வம் என்றால் எல்லாம் இன்பமயம். எல்லாம் இன்பமயம். அதனாலதான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்றார் பாரதியார். ஒன்னா ரெண்டு எடுத்து சொல்வதற்கு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். ஒவ்வொரு ஜீவனை பார்க்கின்ற போது அவருடைய சிறப்புகளை ரசிக்கின்ற போது ஒரு சிலந்தை கூட்ட பார்க்கிறோம். என்ன அறிவு அந்த சின்ன ஒரு என்ன சொல்ல பூச்சினமா அது, அதுக்குள்ள என்ன ஒரு அறிவு. தூக்குன குருவி பார்த்தா நாம கட்டுற அப்பார்ட்மெண்ட் எல்லாம் தோத்து போயிடும். என்ன பெரிய அறிவுல கட்டினே. ஒரு சின்ன மூக்கு, அது ஒண்ணுதான் டூல் இல்லையா? ரா மெட்டீரியல் ஒரே ஒரு நார், ஒரு மூக்கு ஒரு நாறு. இத வச்சு ஒரு அற்புதமான ஒரு கூட்டு பெட்ரூமோட வைக்க முடியுமா? அதுல நைட் லேம்பர் பிக்ஸ் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது சிட் அவுட் வேற. என்ன ஒரு அறிவு பாருங்க. இப்படி ஒவ்வொன்றையும் ரசிக்க 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 நம்முடைய ஆணவம் கரைந்து கொண்டே போகும். 6 அறிவுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசே கிடையாது. அது 5 அறிவுல இவ்வளவு சாமர்த்தியமா ஒரு மூக்கை வச்சுக்கிட்டு இவ்வளவும் பண்ணுது. நாம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொன்ன உடனே டூல்ஸ் எங்க, ஸ்பேர்ஸ் எங்க, எத்தனை கருவி நமக்கு தேவைப்படுதுங்க. அதனால இது எல்லாம் ரசிக்கக்கூடிய தன்மை, ஆனந்த அனுபவம். அப்படி அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பம். அக்ஷரங்கள் கொண்டு எழுத முடியாது. இந்த பேரின்பத்தை எடுத்து விளக்கி சொல்ல முடியுமா? இல்லை எடுத்து காட்டத்தான் முடியுமா? திருமந்திரம் அருமையா சொல்கிறது. முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் ஆருத்ர தரிசனம், திவ்ய தரிசனம்னு பெருமைப்பட்டுக்கிறான். என்ன பார்த்த ஆருத்ர தரிசனத்துல? நடராஜ பெருமனை பார்த்தீங்க. அது ருத்ர தரிசனம் இல்லையே. அது ருத்ர தரிசனம். எவனாவது தூக்கிட்டு போயிட்டா திருட்டு போயிடும். எவனாவது வேற்று மதக்கார உடைச்சான்னா அது உடஞ்சி போயிடும். அப்ப இதுவா தரிசனம்? இது ருத்ர தரிசனம். ஆருத்ர தரிசனம் எப்படி சொல்றீங்க? அப்ப ஆருத்ர தரிசனம் என்றால் கருவறையில் இருக்கின்ற நடராஜனை பார்ப்பதெல்லாம் ஆருத்ர தரிசனம். அழிவில்லாத ஆதிசிவத்தை தரிசிப்பது ஆருத்ர தரிசனம். அது எப்படி இருக்கும்? அதான் சொன்னாங்க, இதை பார்த்துட்டு ஆருத்ரசம் சொல்லி பெருமைப்பட்டீங்களே மூடர்களே. முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள், பக்தன்னு சொல்லல, அடிமுட்டாள் என்றார். அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம். அது இப்படி எல்லாம் கண்ணால பார்க்க முடியாதுக்கண்ணா. அறிவு கண் கொண்டு பார்க்கணும், நெற்றி கண் கொண்டு பார்க்கணும். அப்படி பார்த்தால் எப்படி இருக்கும்? சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது அப்படின்னா, கணவன் மனைவி, குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தை வச்சுக்கங்களேன். அந்த குழந்தை 15 வயதிலே பருவம் அடைகிறது. தாயோ தந்தையோ தன் பிள்ளைகளிடத்திலே தங்களுடைய அந்தரங்கத்தை பற்றி பேச முடியுமா? சரி, அதே பிள்ளைகள் மனமாகி இல்லறம் தூங்குகின்ற போது
தாய் தந்தை பெற்ற அதே சுகத்தை அவர்கள் பெறுகிறார் இல்லையா? அது போல இது சொல்ல முடியாது, அவர்களாக உணரணும். மகளுக்கு தாய் தன் மணலனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே? நெத்தியடியான கேள்வி. அதை சொல்லால் விளக்க முடியாது. விளக்குக்கும் விளங்காத விளக்கமில்லா சத்தியமேனார் கண்ணதாசன். விளக்கி சொல்ல முடியுமா? விளங்கிக் கொள்ள முடியுமா? என்ன விளக்கி சொன்னாலும் வார்த்தைகள் பயனற்றவை. அதான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், இந்த வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள், கிரந்தங்கள், பாஷ்யங்கள் எல்லாம் எச்சில் போல் ஆகிவிட்டன. ஏன்? இவற்றை பற்றி எத்தனையோ பேர் வியாக்கியானம் பண்ணிட்டாங்க. வாயில இருந்து துப்பிய உணவை போல் எச்சில் ஆகிவிட்டன. சரி, ஆனால் எங்கும் நிறைந்த ஈஸ்வர பிரேமையோ, அந்த ஆனந்த அனுபவமோ அப்படி வார்த்தைகளால் உள்ளதை உள்ளவாறு விலக்கி சொல்ல முடியாது. சாமி ஒருத்தர் கேட்டான், பேரின்பம் பேரின்பம் பேசுறீங்களே, கொடுத்தா தாங்குவீங்களா? கொடுத்தா தாங்குவீங்களா என்னார். அப்படிப்பட்ட தெய்வீக அனுபவம் அது. அது வார்த்தைகளுக்கு எட்டாதது. அப்படிப்பட்ட அனுபவம் ஆனந்த அனுபவம். இந்த வார்த்தைகளை விளக்கி சொல்ல முடியுமா? இப்படி போகலான்ற ஒரு விளக்கம் தான் தத்துவங்களே தவிர ஒன்லி கைடு. அப்ப குருவின் மூலம் தீட்சை பெற்று சுயமாக பயிற்சி பெற்று சுயமா பயிற்சி செய்து செய்து பக்குவம் ஆனால்தான் இந்த அனுபவம் பெற முடியும். பக்குவம் இல்லாமல், பூர்வ கர்ம புண்ணியம் இல்லாமல் கிடைக்காதுங்க. பயிற்சி மட்டும் கொடுத்துருமா? பூர்வ கர்ம புண்ணியம் இருக்கணும், தூய்மை இருக்கணும். அந்த இடத்திலேதான் அந்த தகுதி இருந்தால்தான் கிடைக்கும். அப்படி அக்ஷரங்கள் கொண்டு எழுத முடியாது, வாயினால் சொல்லி விளக்க முடியாது. எழுத்துக்களும் வார்த்தைகளும் ஒரு வழிகாட்டிகளை தவிர உள்ளதை உள்ளவாறு சொல்ல முயன்று தோற்று போயின. இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் அன்றோ? ஏன் இதை விலக்கி சொல்ல முடியாது? அப்படியே ஆனந்தமா எண்ணமற்ற நிலையிலே ஒன்றை நினையாது தன்னையும் மறவாது என்று மகிழ்ச்சி சொன்னது போல, எல்லாம் மற என இழந்த நலம் என்று அனுகிரியார் சொன்னது போல, எல்லாம் மறந்த நிலை. அதனால் அந்த மௌன நிலை, இதை டிவி சீரியல்ல ஓம் நம சிவாயான்னு ஒரு சீரியல் வந்துட்டு இருந்தாங்க. அதுல இந்த தேவர்கள் எல்லாரும் முனிவர்கள் எல்லாம் கைலாசம் போறாங்க. அங்கதான் சிவபெருமான் இருக்கிறார். அங்க சிவனும் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். பிறகு தியானம் முடிச்சு அவர்களை எல்லாரும் ஆசீர்வதிக்க, இவர்கள் ஒருத்தர் கேட்கிறாரு, பெருமானே, நாங்கள் எல்லோரும் உங்களை அடைவதற்காக தவ முறை தியானங்கள் விட்டெல்லாம் மேற்கொள்கிறோம். தாங்களோ எப்போதும் தனிமையிலே, பார்வதியை விட்டுட்டு குழந்தைகளை விட்டுட்டு தனிமையிலே தியானத்திலே இருக்கிறீர்களே என்றால் நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள்? அருமையான கேள்வி. பதில் மிக அற்புதம். நான் என் மூலத்தை நோக்கி தவம் செய்கிறேன். அப்ப 2 கருத்தை சொல்லிவிட்டது சைவ சித்தாந்தம். ஒன்று, இவர்கள் பேசுகின்ற கண்களால் பார்க்கக்கூடிய சிலைகள், வடிவங்கள் எல்லாமே மூலம் அல்ல. இந்த சிவபெருமான் என்ற இந்த வடிவத்திற்கு மூலம் ஒரு அரூபம். அந்த அரூபத்தை எட்டுகின்ற வழி தனிமையில், தியானத்தில். கீதையாத்தான் சொல்லும் தியான யோகத்துல, என்னை அறிய வேண்டும் என்றால் அர்ஜுனா, முதலில் உனக்குள் இருக்கின்ற ஜீவாத்மாவை அறிய வேண்டும்.
அதுக்கு என்ன செய்வது? தனிமையான ஒரு இடத்திலே அமர்ந்து புருவமத்திலே மனதை வைத்து என்னையே நோக்கி தவம் செய்வாயாக. ஒரு குரு மூலமாகத்தான் அது சாத்தியமாகும். நீயே சுயமுயற்சி எல்லாம் கிடையாது, சுயம்பு எல்லாம் கிடையாது. குரு மூலமாகத்தான். திருமந்திரம் அதே தான் சொல்லுது, குருவன்றி யாருக்கும் கூட உண்ணாதே. அதனால் குருவின் மேன்மை அவ்வளவு எளிது அல்ல. குருவின் அனுபவங்களை சொல்வதும் அவ்வளவு எளிது அல்ல. அதை எட்டுவதும் அவ்வளவு எளிது அல்ல. குருவிடத்திலே பூர்ண சரணாகதி அடையணும். எப்படி தெய்வத்திடத்திலே சரணாகதி என்ற வார்த்தையை நாம் சொல்லுகின்றோமோ அதே போல குருவிடத்திலேயும் சரண் அடையணும். எவர் ஒருவர் குரு உயர்வை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவை பயனை நல்கும். அந்த பேரின்பத்தை, அதற்கான வழிமுறை என்ன, செயல்முறை என்ன? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாய்ப்பளித்த செய்மடுத்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கொளமுடன், வாழ்கொளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. மகான் சொன்ன மாதிரி மௌனம் என்றோ. வாழ்க வளம். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கங்கள் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி வத்சலா சேஷாச்சலம் அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற ஒரு சொல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி வத்சலா சேஷாச்சலம் அம்மா அவர்கள். அம்மா இருக்கீங்களா? வேற யார பாட சொல்லலாம்? ஐயா ஒரே நிமிஷம் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வந்து இருக்காங்க, ஒரே நிமிஷம். அதுக்கு நானே பாடிடுறேன். உலக நல வாழ்த்து பாருங்க பாருங்க.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் நாணவழி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.